மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணலாம், எது எஃபிஷியண்ட்டாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில் எது எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது டு பி ஃப்ராங்க் எனக்கு தெரியல. நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் Zapierன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு டாஸ்க் தருவாங்க, ஒரு சார்ஜஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து Pabbly யூஸ் பண்ணுறோம். இப்போ டிஜிட்டல் ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஃப்ரீலான்சருக்குலாம் நான் ஒரு சஜஷன் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் கிளைண்ட்டை சார்ஜ் பண்ண போகும்போது நீங்கள் வந்து ஏஜென்சி ஃபீ சார்ஜ் பண்ணுறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டூலுமே அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலங்க. அவங்களுக்கும் தனியாக அவங்க இமெயிலை வச்சு நீங்கள் வாங்கிக்கலங்க. இப்போ எங்கள் கிளைண்ட் எல்லாருமே Pabbly வந்து $249 என்னமோ தான் இருக்கும். லைஃப் டைம் ஆக்சஸ். அதில் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு டாஸ்க் தருவாங்க. அது மோர் தென் இனஃப் ஃபார் ஒன் கிளைண்ட். அப்போ அவங்கள வாங்கி தந்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க இன்கேஸ் அந்த கிளைண்ட் போனால் கூட நம்ம கொடுத்து விட்டலாம், அவங்க அக்கௌண்ட்டு அவங்களோட அசெட்னு சொல்லி கொடுத்து விட்டலாம். ஸோ எனி டூல்ஸ் வி ஆர் பர்ச்சேசிங் கிளைண்ட்டை வச்சு நம்ம வாங்க சொல்லிடலாம். அவங்களும் வாங்கி தருவாங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ Zapier அண்ட் Pabbly இப்போ ரீசெண்டாக வந்து N8Nன்ற மாதிரி ஒன்று கேள்விப்பட்டேன். அது நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேபி இதோட பெட்டராக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் எங்கள் டீம்கிட்ட கொடுத்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் அதை பற்றி என்னன்றது சொல்கிறேன்.